ஓ! அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டடா டெஸ்ட் பேட்ச் குடுத்துட்டு வரோம். ஸோ ரெகுலரா கிளாஸஸும் குடுக்க போறேன். ஸோ ரெகுலரா என்னுடைய சேனல வாட்ச் பண்ணிட்டு, நோட் போட்டு எழுதுங்க. யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் தனியா ஒரு நோட் போட்டு, இன்னைக்கு டுடே கிளாஸஸ் வீடியோ அப்படின்னு போட்டு, ஒவ்வொரு டேக்கும் என்னென்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டெய்லி நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஃபியூச்சர்ல கை குடுத்து உங்களுக்கு உதவுன்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ புக்லெட், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஒரு காம்போ பிரைஸ் மாரி குடுத்துடுறேன். இப்ப 10 யூனிட் ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ், அப்புறம் டெஸ்ட் பேட்ச். இந்த காம்போ பிரைஸ்ல உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் குடுத்துடுறேன். ஸோ ஜஸ்ட் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ 9384686847. ஸோ கம்ப்ளீட்டா கிளாஸஸ் குடுக்க போறேன். ரெகுலரா வந்து கண்டென்ட் டீச் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது ஐடியாஸ். ஸோ எல்லாமே குடுத்துருவேன். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து என்னோட எம்சிக்யூஸ் கையில வச்சுக்கிட்டு, டெய்லியும் என்னோட எம்சிக்யூஸ் கையில வச்சுக்கிட்டு, அன்னைக்கு சொல்ற டெஸ்ட் கண்டென்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் வந்து டெஸ்ட் நடக்கும். ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நான் டெஸ்ட் கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படின்னா பிஃபோரா இந்த கண்டென்ட்டை படிங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ எம்சிக்யூஸ் நீங்க ஃபுல்லா பார்த்துக்கணும். என்னோட ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா அப்படியே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருவேன். ஸோ 2 செட் வரும். ஒன்று வந்து கொஸ்டின் வித் ஆன்சர், இன்னொன்று வந்து ஒன்லி கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்லி கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணிட்டு கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து நீங்க பார்த்துட்டு உங்க ஆன்சர் என்ன எப்படின்றது நம்ம கரெக்டா போட்டிருக்குமா இல்லையா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தரமா இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து வேற லெவலா இருக்கும். நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ஐயோ என்ன கேட்ட போறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்னுடைய ஒன்றும் இல்லை, இப்போ நான் நடந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்ல போட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்றேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்தா இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 45 மெம்பர்ஸ் குரூப்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்ல 45 பேர் இருக்காங்க. என்னுடைய கோல் என்னன்னா, என்னோட டெஸ்ட் பேட்ச்க்குள்ள ஒன்ஸ் வந்துட்டாவே அவங்க கண்டிப்பா 150க்கு மினிமம் 145 எடுக்கணும். அதுதான் என்னுடைய டார்கெட். அது மினிமம் 145. ஆமா, அந்த அளவுக்கு நான் உங்களை வந்து கொண்டு போயிடுவேன். ஸோ நம்பிக்கையா என்னோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களை வந்து நீங்க வருத்திக்கணும். அதாவது வருத்திக்கு மீன்ஸ் இதுக்காக இது இப்போ ஒரு ஃபியூச்சர்ல ஒரு போஸ்டிங் கிடைக்க போகுது. போஸ்டிங் கிடைக்கிறதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ணணும், அதுக்கான எஃபோர்ட் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த எஃபோர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் 150க்கு உங்களுக்கு 145 மார்க் எடுக்க வச்சிருவேன். ஸோ இமீடியட்டா என்னோட எம்சிக்யூஸ், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல் இது வாங்கி நீங்க ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களை லைன் கொண்டு வந்துடும். இப்படி தான் நான் பிஜிடிஆர்பி கொண்டு வந்தேன். ஸோ ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணவங்களுக்கு டெஸ்ட் குரூப் போட்டு டெஸ்ட் குரூப்ல டெய்லி டெஸ்ட் வச்சு பக்காவா ரெடி பண்ணி கொண்டு போனேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்ட் குரூப்ல ஜாயின் பண்ணவங்க 100+ தான் மேக்ஸிமம் நம்பர்ஸ். அதாவது 300 பேர் இருந்தாங்க. ஸோ இந்த 300 பேர்ல 100+ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு 95 பேர்னாச்சும் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆனஸ்டா சொல்றேன். இது அவங்க எல்லாமே அவங்க ஜஸ்ட் ரிசல்ட்டுக்கோசரம் வெயிட்டிங். எனக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ரிசல்ட் டேட்டா வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுவேன். நீங்க அதை பார்த்துக்கலாம். ஓகே, இமீடியட்டா என்னுடைய டெஸ்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபைன், இப்போ கொடுத்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஃபைண்ட் LNS ஆஃப் 2s+1. இது வந்து என்னுடைய எம்சிக்யூ புக்லெட்ல கேட்ட ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 40 அது. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் பார்த்துலாம். LNS ஆஃப் 2s+1 டிவைடட் பை s+1 ஹோல் ஸ்கொயர் +1. அதாவது லாப்லாஸ் ஆஃப் இன்வெர்ஸ் லாப்லாஸ் ஆஃப் 2s+1 டிவைடட் பை s+1 அந்த ஹோல் ஸ்கொயர் +1ன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றது சொல்லணும். நீங்க இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே அடிக்கலாம். எந்த கொஸ்டின் ஆப்ஷன் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா சொல்லுங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணலாமா? ரொம்ப 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 முக்கியமானது. எப்படி சால்வ் பண்ணலான்றதை பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரெண்டே 2 ஐடென்டிட்டி, இதை மட்டும் நல்லா நீங்க பார்த்துக்கிட்டா போதும். சிம்பிளா அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சார் லேப்லாஸ் தான் எடுப்பீங்களா, எல்லாத்தையும் போடுவீங்களா சார்? ரியல் லினியர் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடி, பிடி, அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி எல்லாத்தையும் கொடுக்க போறேன். அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, பேசிக் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி எல்லாத்தையும் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஐடியாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஐடென்டிட்டி, எல்லா sin 80 ஃபார்முலா என்ன? sin 80 ஈக்குவல் டு a பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். அப்போ L இன்வர்ஸ் ஆஃப் a பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து sin 80. கரெக்டா? புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா L இன்வர்ஸ் ஆஃப் 1 பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயரா இருந்தால் எப்படி எழுதிக்கலாம்? 1 பை a இன்டூ sin 80. இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரிசல்ட். அப்படியே ஒண்ணுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அடுத்து L இன்வர்ஸ் ஆஃப் cos 80 ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். cos 80 ஈக்குவல் டு s பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். அது L ஆஃப் லாப்லாஸ் ஆஃப் cos 80க்கு வந்து s பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். அப்போ L இன்வர்ஸ் ஆஃப் s பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னு இருந்தா என்ன எழுதிக்கலாம், நீங்க cos 80ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் s பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா cos 80. அதே போல இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1 பை a இன்ட்டு sin 80. இது ஜஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இப்போ லாப்லாஸ் ஆஃப் e பவர் 80 இன்ட்டு cos btன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லாப்லாஸ் வந்து cos btக்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் லாப்லாஸ் ஆஃப்
காஸ் பிடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ் இருக்கிற இடத்துல எஸ் மைனஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஒரு ஐடியா நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல் ஆஃப் சைன் ஏடி வந்து ஏ பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், எல் ஆஃப் காஸ் ஏடி வந்து எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ எல் ஆஃப் இ பவர் ஏடி காஸ் பிடின்னு இருந்தால் ஃபர்ஸ்ட் லேப்லாஸே இந்த காஸ் பிடிக்கு அப்ளை பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் சைன் பிடியோ காஸ் பிடியோ இருந்துட்டா முதல்ல இந்த காஸ் பிடியோ சைன் பிடி இருந்துச்சுன்னா அதுக்கு லேப்லாஸ் அப்ளை பண்ணிட்டு வர ரிசல்ட்டில் எஸ்க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். எஸ்க்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க ஐடியா. ஓகே, ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த நோட் போட்டு எழுதுங்க, இந்த கண்டென்ட் எழுதிடுங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன், வேற எதுவும் நான் யூஸ் பண்ணல. என்னென்ன 3 ஐடென்டிட்டி, எல் ஆஃப் சைன் ஏடி, எல் ஆஃப் காஸ் ஏடி, அதுக்கப்புறம் இ பவர் ஏடி இன்ட்டு சைன் ஏடி ஆர் இ பவர் ஏடி இன்ட்டு காஸ் ஏடி. இது மட்டும் தான் நம்ம போட போறோம். ஓகே புரியுதுங்களா? ஃபைன். இப்போ பாருங்க, இப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 2s plus 1 divided by s plus 1 on the whole square plus 1. ஓகே, ஜஸ்ட் இது என்ன பண்றீங்கன்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் இந்த s plus 1 மேலே கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன். 2 times s plus 2 ஜஸ்ட் -1 போடுறேன். கரெக்டாக பாருங்க, இதில் +1 -1 ஆட் பண்றேன். இந்த ஃபேக்டர் கூட +1 -1 ஆட் பண்ணா இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? தட் டிவைடட் பை s plus 1 on the whole square plus 1 வரும். ஓகே புரியுதுங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், அதில் நியூமரேட்டர் பவரில் ஜஸ்ட் +1 -1 ஆட் பண்ணி அந்த டேர்மை வந்து கிளப் பண்ணியிருக்கேன். என்னது 2s plus 2 -1 நான் எழுதியிருக்கேன். கரெக்டா? இதில் என்ன தப்பு இருக்கா? கிடையாது. ஓகே, அடுத்து எல் இன்வர்ஸ் ஆஃப், இப்போ இதுல இருந்து 2 காமன் அவுட் பண்ணிட்டா s plus 1 -1 divided by s plus 1 on the whole square plus 1 வருங்களா? this is equal to L inverse of, split பண்றோம். so 2 times s plus 1 divided by s plus 1 on the whole square plus 1 minus L inverse of 1 by s plus 1 on the whole square plus 1. ஓகே புரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்கேலரை வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 வெளியே எடுத்துருவோம். ஜஸ்ட் s L inverse of s plus 1 divided by s plus 1 on the whole square plus 1. okay, minus L inverse of 1 by s plus 1 on the whole square plus 1. ஓகேங்களா? இருக்கிறது ஜஸ்ட் இந்த ஸ்கேலரை ரிமூவ் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் பண்ணல நான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கவனிங்க, இது +1 sல +1 ஆட் ஆயிருக்கா? அப்போ 2 times e power minus t. ஓகே, சப்போஸ் இது -1 -1 தான் e power t போட போறீங்க. அந்த ஸ்கேலர் வந்து 1, பட் இங்க ஸ்கேலர் வந்து -1. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? L inverse of s by s square plus 1 வரும். கரெக்டா? மைனஸ். அதே போல பாருங்க, s இருக்க இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்கு? +1 இருக்கு. அப்போ நான் ஆகும் e power minus t வெளியே வந்துரும். ஸோ L inverse of 1 by s square plus 1. ஓகே, இப்போ பாருங்க, இது எப்படி இருக்கு? 2 times e power minus t. இது எப்படி இருக்கு பாருங்க? s by s square plus 1 எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். cos 80, a ஓட வேல்யூ 1, ஏன்னா s by s square plus a square 1 ஸ்கொயர் இருக்கு. ஸோ cos t வந்துரும். கரெக்டா? மைனஸ் இது e power minus t இன்ட்டு இது sin t. கரெக்டா பாருங்க, ஏன்னா sin a ஓட வேல்யூ 1, a by s square plus a square போட்டீங்கன்னா a ஓட வேல்யூ 1. இப்போ இதுல இருந்து e power minus t காமன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா 2 cos t minus sin t கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன? e power minus t இன்ட்டு 2 cos t minus sin t. அப்போ ஆப்ஷன் பாருங்க, எது கரெக்ட் பாருங்க? e power minus t into 2 cos t minus sin t. பாருங்க, எதனா தப்பு இருக்கா? ஓகே, e power minus t into 2 cos t minus sin t. அவ்வளோதாங்க, சிம்பிள் இல்லை? ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ பார்த்தோன்னே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். இந்த கொஷின்ஸை பார்த்தோன்னே இதுதான் கரெக்ட்ன்றதை நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணணும்னா நிறைய டெஸ்ட் பேட்ச் போடணும், MCQஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கணும். ஓகே, இவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம். சிம்பிள் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி பார்த்தோன்னே சொல்கிறதுக்கு ரீசன் என்ன? இதை பாருங்க, +1 இருக்கா? அப்போ e power minus t வெளியே வரணும். 2s divided by s square plus 1 கண்டிப்பாக வரும். அப்போ 2 cos t நீங்கள் போட்டாகணும். 1 by s square plus 1னா sin t வந்துடும். இப்போ e power minus t காமன் அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே ஃபைன். இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.